ஒரே விசுவாசம். அப்போ இந்த ஒரே விசுவாசம் என்பது மிக மிக அவசியம். கண்ட விசுவாசத்தையும் நம்ம வச்சுக்க முடியும். இன்னைக்கு இந்த உபதேசம் கிடைக்குது, நாளைக்கு அந்த உபதேசம் கிடைக்குது, இன்னைக்கு இந்த மார்க்கம் நாளைக்கு அந்த மார்க்கம், இன்னைக்கு இந்த சபை நாளைக்கு அந்த சபை. வாழ்க்கையில ஏதோ ஒரு கிளினிக்கு போனோம், அதான் ஆரம்பத்துல கிளினிக் போனோம், அங்க காட்டணும், அவரும் நமக்கு இந்த மாத்திரையை சாப்பிடுன்னு சொன்னார், எடுத்தோம், சரிப்பட்டு வரல. அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு நம்ம போறது வேஸ்ட்ன்னு. ஒருவேளை அவரே சொல்லலாம் பெரிய ஹாஸ்பிட்டல் போயிடுன்னு, இல்ல நாமே பெரிய ஹாஸ்பிட்டல் தேடி போலாம். அந்த மாதிரிதான் ஒரு முறைதான் கடவுள் உங்களுக்கு சத்தியத்தின் பாக்கியத்தை தருவார். அந்த அடைஞ்சிருக்கிற பாக்கியத்தை விட இன்னொன்று உண்டு. நீங்க தேடி போனீங்கன்னா நீங்க உங்களையே ஃபுல்லா, அதாவது என்ன சொல்லலாம், கிடைச்சிருக்கிற சத்தியத்தை கையில வச்சு சத்தியத்தை நான் தேடுறேன்னு சொன்னா உங்களுடைய முட்டாள் வேற யாரா இருக்கலாம். அப்போ நமக்கு கிடைக்கிறது சத்தியம் அல்ல, துருபதேசம் தான் 100% நமக்கு கிடைக்கும்.